நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எங்கள் கல்லூரியுடைய மெயின் பில்டிங்கு. பல முறை இதை உங்களுக்கு நான் என்னுடைய யூடியூப்பில் போட்டிருப்பேன். இன்றைக்கி இந்த சூரியன் மறைகிற இந்த காட்சிகளை உங்களுக்கு நான் போடலான்ட்ருக்கிறேன். அதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு நினைவூட்டல். 159 அடியில் இங்கே ஒரு சிலுவை ரெடி ஆகிட்டுருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இது பாகிஸ்தானில் 142 அடியில் இருக்குதான். அதுக்கடுத்து மிக உயரமான சிலுவை இதுதான் சொல்கிறாங்க, 159 அடி. இப்போ அந்த கீழே இருக்கிற அந்த கட்டுமான வேலை முடிஞ்சிருச்சு. மேலே கிராஸ் கட்டுற வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த மேப் பார்த்தீங்க, அந்த வேலை இங்கே தான் நடந்துட்டுருக்கு. பார்த்திங்களா, இதுதான் அந்த கீழே இருக்கிற 2 தளம். அதுக்கு மேலே இப்போ அந்த சிலுவை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சூரியன் மறைகிற காட்சி உங்களுக்காக பாருங்கள். எப்படி மறையுதுன்னு பாருங்கள். இதுதான் ஐஸ்வால் சிட்டி. அவ்வளோதான், கொஞ்சம் இந்த நகரமே அவ்வளோதான், அந்த சிட்டி அவ்வளோதான். ஒரே பார்வையில் பார்த்துலாம். அதில் இது மறைஞ்சிட்டு பாருங்கள் சூரியன். வழக்கமாக டிசம்பர் 31 இந்த வருஷத்தினுடைய கடைசி சூரியன் மறைகிற நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு நிறைய பேர் கூடி வருவாங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா இங்கே சூரியன் மறைஞ்ச உடனே அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளேயே நிலா வந்துச்சு. ஸோ அது இந்த வருஷத்தினுடைய கடைசி ஃபுல் மூணுன்னு சொல்லி அதை நிறைய பேர் போட்டுட்ருந்தாங்க. நானும் கூட அதை நேற்று கொஞ்சம் எடுத்து போட்டேன். இங்கே நாங்கள் வாக்கிங் வந்தோம். இப்போ ஏன்னா வெயில், எங்கள் வீடு கீழே இருக்கிறதுனால வெயிலே இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெயிலில் இருந்துட்டு படம் பாருங்களேன். அங்கே சூரியன் மறைகிற அந்த காட்சியை பாருங்கள். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போயிட்டே இருக்கு பாருங்கள். அப்படியே பாருங்கள். அந்த சூரியன் மறைகிறதுனால இது சுற்றி பார்த்திங்கன்னா அந்த மலை எங்கெல்லாம் இருக்கா மலையினுடைய அந்த சைடில் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறத பார்க்க முடியும். பாருங்கள், இங்கே மட்டும் இல்லை, சுற்றி எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் மலை இருக்கோ அதனுடைய பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். சூரியன் மறைஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். மறைஞ்சிட்டே இருக்குது, மறையுது. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்காக. மறைஞ்சிட்டே இருக்குது. இது மறைஞ்ச உடனே உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற பக்கம் போகிறேன். ஆனால் இன்றைக்கி உடனே நிலா வருமானு தெரியல. ஒருவேளை இன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரம் தாமதமாக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த நிலா வர்ற காட்சியும் உங்களுக்காக இன்றைக்கி போடலான்ட்ருக்கேன். சூரியன் மறையுதுன்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக மறைஞ்சிச்சு பாருங்கள். உள்ளே இறங்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த மலைகளுக்குள்ளே போகிற ஒரு காட்சி. நாங்கள் இருக்கிற இந்த ஐஸ்வால் தியாலஜிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா அந்த மெயின் பில்டிங் முன்னாடி காலையில் சூரியன் உதயமாகிறதையும் பார்க்கலாம், சூரியன் மறைகிறதையும் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக மறையுது பாருங்கள். அதே மாதிரி மறைஞ்சிட்டு பாருங்கள். ஸோ காலையிலையும் 4:30 மணிக்கெல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும். சூரியனும் சீக்கிரம் உதிச்சிடும். இப்போயும் சூரியனும் சீக்கிரம் மறையுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும். நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய ஒரு 4:30 கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சூரியன் மறையிறது பாருங்கள். ஸோ மறைஞ்சிட்டே இருக்குது, உள்ளே போகுது பாருங்கள். மறைய போகுது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு 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 கொஞ்சம் தூரம் மறையுது. மறைஞ்சிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். 1 மினிட் தான் மறைய போகுது. ஆமாம், உள்ளே மறைஞ்சிடுச்சு சூரியன். மறைஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சூரியன் மறைஞ்சிருச்சு. அந்த மறைஞ்ச ஏரியாவிலேருந்து உள்ளேருந்து எப்படி ரிஃப்ளெக்ஷன் வருதுன்னு பாருங்கள். மிக அருமையான ஒரு வாய்ப்பு. நேரில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க, மிசோரம் ஐஸ்வால் வாங்க. ஏன்னா இது ஒரு பார்ப்பதற்குரிய ஒரு இடம். நிறைய இயற்கையோடு நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்காக நான் திரும்பவும் அப்படியே ஆப்போசிட் சைடு காட்டுறேன். அங்கே தான் இப்போ சூரியன் நிலா வர்ற ஏரியா. அந்த ஏரியா உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இப்போ உடனே வருமானு தெரியல. வராட்டா கூட நான் உங்களுக்காக பிரேக் பண்ணி அப்புறம் அந்த நிலா வர்ற காட்சியை உங்களுக்காக நான் காட்சிப்படுத்த விரும்புகிறேன். இது காலேஜோடைய மெயின் பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் வாக்கிங் போகிறதுக்காக நல்ல ஒரு இடம் இது. இதில் தான் நான் பெரும்பாலும் சாயந்தர நேரம் வாக்கிங் வர்றதுண்டு. இது ஐஸ்வால் சிட்டி தான் இது. இது ஒரு ஆப்போசிட் சைடு. ஏற்கனவே பல முறை இந்த
பகுதியை உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். அங்கே பாருங்களேன், இந்த பக்கம்தான் இந்த கூண்டு இருக்கு இல்லையா, இந்த கூண்டை ஒட்டி தான் நிலா வரும் கொஞ்ச நேரத்தில். நேற்று உடனடியாகவே வந்துச்சு, அங்கே சூரியன் மறைஞ்ச உடனே இங்கே வந்துச்சு. இன்றைக்கி இன்னும் காணோம். வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே நான் அதை காட்சிப்படுத்த விரும்புகிறேன். அதை பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலான் இருக்கிறேன். ஸோ அதனால் நிலா வருகிற பொழுது உங்களுக்கு உடனடியாக காட்சிப்படுத்துகிறேன். நண்பர்களே, நேற்று டிசம்பர் 15, 2024 முழு நிலவு ஃபுல் மூன் வந்து 4:30க்கு வந்துச்சு. இன்றைக்கி 2வது நாள் பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் வந்து 5:27க்கு மேலே டைம் போட்டிருக்குறாங்க. இப்போ அது வரப்போகுது பாருங்கள். அதுக்காக தான் பார்த்துட்ருக்குறேன். உங்களுக்கு அந்த காட்சியை காட்டுறதுக்காக தான். பாருங்கள், தூரமாக எல்லா இடங்களையும் வானம் வந்து கருத்து இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் செவத்து இருக்குது. அது உங்களுக்கு காட்டுறேன் நல்லா தெளிவாக. நண்பர்களே, அங்கே பாருங்கள், அந்த இடத்துல கலர் கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல தான் நிலா வரப்போகுது. அந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அந்த இடத்துலேருந்து நிலா வரப்போகுது. இன்னும் 1 or 2 மினிட்ஸில் வந்துடும். 5:30க்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று 4:30க்கு அந்த இடத்துல தான் வந்தது. பௌர்ணமி வந்து எப்படின்னா 1 மணி நேரத்துக்கு கழித்து அடுத்து நிலா வருது. அதுதான் இப்போ நான் பார்த்துக்கிட்டது. நேற்று 4:30க்கு வந்தனால இன்றைக்கி 5:30 அதுதான் டைம். வரப்போகுது. அந்த பின்னாடி அதனுடைய கலர்கள்லாம் அதுதான் தெரியுது. இந்த இடம் குறிப்பாக இந்த இடம் அது உங்களுக்கு இந்த இடத்துல தான் அது இருக்குது. வரப்போகுது. வர வரைக்கும் உங்களுக்கு வேறு காட்சிகளை நான் காட்டிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், இங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இந்த ஏரியாக்களில் பக்கமாக எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த அவ்வளோ கிளியராக இருக்காது நைட் நேரம், இருந்தாலும் ஒரு இதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது வந்து பக்கத்தில் ஒரு ஏரியா. லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ளூ, க்ரீன், எல்லோ அப்படி நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எங்கள் காம்பவுண்ட்லேயும் சில டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. தூரமாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வீடுகளில் லைட்டுகள் அங்கங்கே மினிக்கிட்டுருக்குது. அங்கே தூரமாக தெரிகிறது வந்து அந்த ஹாஸ்டல், ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல். அங்கேயும் வெளியில் ஒரு ஹெர்மோன் ஹாஸ்டல். அங்கே நிலா வரப்போகுது பாருங்கள். தெரியுதா? தூரமாக இருக்கானா, வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதை நல்லா காட்சிப்படுத்திடலாம். வர அந்த இடம் தெரியுது பாருங்களேன், வித்தியாசம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மணி என்ன இது? 5:30க்கு வருது. 5:30க்கு வரப்போகுது. நல்லா வெளிச்சம் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அந்த பின்னணியோட. ஸோ இது உங்களுக்காக இந்த வீடியோ. ஏன்னா அடுத்த மாதம் பயங்கர குளிராயிரும். வெளியில் வந்து எடுக்க முடியாது. இப்போயுமே குளிர் தான் செய்யுது பயங்கரமாக. இருந்தாலும் இந்த வீடியோ போடுறதுக்காக தான், சூரியன் மறைகிற காட்சியும் நிலா வருகிற காட்சியும் ஒரே நேரத்தில் ஒரே வீடியோவில் பண்ணணுன்றதுக்காக தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் மேலே வந்தோடனே இதை நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்படி வெளியே வருதுன்னு பாருங்கள். அருமையாக வருது, மன ரம்மியமாக இருக்குது. அப்படியே இவ்வளோ பெரிய நிலா வருதுன்னு பாருங்கள். இந்த நிலா வர்ற காட்சியை சமீரா, சகிரா, தவமணி எல்லோரும் நாங்கள் 4 பேருமே மேலே மாடியிலேருந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ நான் உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன். சமீரா, சகிரா 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. தவமணி இன்னொரு ஃபோனில் அவங்க அதை ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ மிக அருமையாக வெளியே வருது. இது ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு மலைப்பகுதி. அந்த மலையிலேருந்து கிழக்கு பக்கமாக இருந்து வெளியே வருது பாருங்கள். ஆமாம், மிக அருமையான ஒரு காட்சி வருது.
வருது. ஒரு 2 மினிட்ஸ் முழுமையாக அது மலையை விட்டு மேலே வந்தோடனே நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து பாருங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. இன்னும் வர்ற வாரத்தில் ஐசால் டவுனுக்குள்ளே போகிறோம். அங்கே வந்து இந்த ஊரில் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்களில் போட இருக்கிறேன். அதாவது இந்த மாநிலம் 87% கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற ஒரு மாநிலம். ஸோ இவங்க ஏற்கனவே அக்டோபர் மாதத்துலேருந்தே இவங்க இதுக்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எப்படி இவங்க வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து தெருக்கள்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்கன்ற வீடியோவை பகல் நேரத்துலேயும் ட்ரை பண்ணுறேன், இரவுலேயும் உங்களுக்கு முயற்சி பண்ணுறோம். 23, 24 2 தேதிகளில் டவுனுக்குள்ளே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பயும் போடுறேன். வர்ற 19ஆம் தேதி காலேஜுக்குள்ளேயும் ஒரு அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோக்கள் போட பார்க்குறேன். நல்லா வெளியே வருதா, வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் மேலே வரப்போகுது, வந்துடுச்சு, மலையை விட்டு வெளியே வரப்போகுது. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் வந்த உடனே இதை க்ளோஸ் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள், எங்கள் கல்லூரியிலேருந்து வெளியில் போகிற வாகனங்கள்லாம் பாருங்கள். இந்த ஏற்ற மாதிரி மலை, அந்த மலையில் அந்த மலைப்பாதை வழியாக வாகனங்கள்லாம் போகிறது உங்களுக்கு தெரியும். இந்த அங்கே பாருங்கள், தூரமாக அந்த வாகனங்கள் போகுது பார்த்தீங்களா, அந்த ஏதோ வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் எங்கள் கல்லூரிக்கு சைடில் இருக்கிற அந்த இடம். இப்போ நிலா வந்து ஆல்மோஸ்ட் வெளியே வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு இருக்குமானால் அடுத்த வீடியோக்களை உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் மீண்டும் மிசோரமிலிருந்து வாழ்த்துக்கள்.